ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட தொடர்ச்சியை படிப்போம். சாவித்ரி, முதல்ல போய் டாக்டரை பார். நான் இவளை பார்த்துக்கிறவன சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அந்த நிலைமையிலும் கூர்மையான எச்சரிக்கை செய்தான் மூர்த்தி. சாவித்திரியிடம் அழுகை பீறிட்டது. அவன் விலகினதும் யாரோ நுழைவது போல் இருந்தது. வேலைக்காரி கண்மணி. ஐயோ வாங்கம்மா, டாக்டர்கிட்ட போகலாம். என்னை விடு, எல்லா ரத்தமும் ஒழுகி ஓயட்டும். நான் இப்படியே செத்து போயிடுறேன். என்னை விடு. சாவித்ரி இயலாமையோடு வெடித்து அழுதாள். உளராதிங்கம்மா, உங்களுக்கு சமயத்தில் புத்தி வேலை செய்யவே மாட்டேங்குது. இப்படியா அடிச்சுக்குவீங்க? கண்மணி வேகமாக இயங்கத் தொடங்கினாள். அரவிந்தன் ஆஃபீஸ் முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று கொண்டிருந்தான் சாமிநாதன். பலமுறை வந்திருப்பதால் தடுமாற்றமே இன்றி நேராக பலரை கடந்த அரவிந்தன் எதிரிலேயே போய் நின்றான். ஒரு நிமிஷம் என்ற அரவிந்தன் ஃபைலில் சில விஷயங்களை வேகமாக எழுதி மூடினான். ப்ரீஃப் கேஸை திறந்து வீட்டு பத்திரம் இருந்த பிளாஸ்டிக் போல்டர், ஒரு இரும்பு சாவியோடு சில பித்தளை சாவிகள் அடங்கிய சாவிக்கொத்து இரண்டையும் எடுத்து சாமிநாதன் முன்னால் போட்டுவிட்டு பெட்டியை திரும்ப மூடினான். என்ன சார், எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க? சாமிநாதன், அந்த வீடு, அதனால் எங்கள் அப்பாவோட புது இணைப்புன்னு எதுவும் எனக்கு வேண்டாம். என் அம்மா இல்லாத நிலையில் நான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் இதை சரண்டர் பண்ண உங்களை கூப்பிட்டேன். சார் ப்ளீஸ், இதை கொண்டு போய் என் அப்பாக்கிட்டே கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரத்தையும் மாற்றி பதவி செய்ய ஏற்பாடு பண்ணுங்க. நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். சார் அவசரப்படுறீங்கள, இது மன்னிக்கு தெரியுமா? அனாவசிய கேள்விகள் வேண்டாம், நிறைய வேலை இருக்குது. அரவிந்தன் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு சொன்ன விதம் சாமிநாதனை பேச விடவில்லை. மௌனமாக ஃபோல்டரையும் சாவிக்கொத்தையும் எடுத்துக்கொண்டான். இது உங்கள் குடும்பத்தோட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். வாஸ்தவமாக இதை நான் என் அப்பாவை நேரில் பார்த்து கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். ஆனால் அம்மா அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க நான் விரும்பலை. அவரும் என்னை வந்து பார்த்து இதை செய்யலை. எல்லாம் உங்கள் மூலமாக நடந்ததில் நானும் உங்கள் மூலமாகவே திரும்புகிறேன். இனி இந்த வீடு விஷயமா எந்த பேச்சும் என்றைக்கும் நீங்கள் பேசக்கூடாது. மைண்ட் இட். ரெனால் பேனாவை ஆட்டிக்கொண்டே அரவிந்தன் சொன்னது சாமிநாதனை என்னெல்லாமோ செய்தது. பேசாமல் நடந்தான். அவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த சந்திரசேகர் நெருங்கி வந்தான். அரவிந்தா, என்னடா இதெல்லாம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வீடு ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறதுல ஒரு அபூர்வமாக விஷயம்டா. அதில் இப்படி பந்து விளையாடக்கூடாது. உனக்கு தெரியாதுடா, அந்த வீட்டை ஒன்றும் என் அப்பா என் மேலே ஒரு பாசத்தில் வாங்கி தரல. அரவிந்தன் மெல்ல விஷயத்துக்கு வர சந்திரசேகர் எதிரில் அமர்ந்தவனாக, என்னடா புதுசாக சொல்கிற? உங்கள் அப்பா ஆசையாக திரும்ப வராருங்கிற மாதிரி தானே என்கிட்ட பேசினேன். அப்படித்தான் நான் நினச்சேன். இப்போ இந்த வீடு விஷயமா பேச ஆரம்பித்ததுமே எல்லா குழப்பமும் ஆரம்பிச்சிட்டு. அம்மா என்னை விட்டு போயிட்டா. அக்கா வந்து டேரா போட்டுக்கிட்டு தனக்கும் ஒரு வீடுன்னு வேணும்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டா. ரஞ்சனியும் பேராசை பேயாவே மாறிட்டா. சை, எல்லாம் எவ்வளோதரா பிரச்சனை தெரியுமா? அரவிந்தன் சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டான். உங்கள் அப்பா பாசத்தோடு இதை தரலன்னு சொன்னியே, அது எப்படி உனக்கு தெரியும்? சாப்பிடும்போது சொல்கிறேன், வேலை இருக்குது. சரி, அம்மா இருக்கிற இடம் தகவல் தெரிஞ்சிச்சா? இல்லைடா, ஆனால் அப்பப்போ ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், நீ கவலைப்படாதேன்னு பேசிடுறா. ஃபோன் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சால் அவங்க இருக்கிற இடம் தெரியாதா? பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது பப்ளிக் பூத்தில் இருந்து தான் பேசுகிறா. அம்மா ஒரு கிராஜுவேட், வீரப்பன் மாதிரி ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாட அவளுக்கு நல்லாவே தெரியுது. நீ கிளம்பு, நான் வேலையை பார்க்குறேன். மீண்டும் ஃபைலை திறந்து அதில் கண்களை ஓட விட்டான் அரவிந்தன். சந்திரசேகரும் விலகினான். வீட்டு பத்திரத்தையும் சாவிக்கத்தையும் வாங்கி ஒரு பழைய பட்டுப்புடவைக்குள் மூடி சுருட்டி வைத்துவிட்டு பீரோவை பூட்டியவளாக திரும்பினாள் ரஞ்சனி. ஹாலில் பேந்த விழித்தபடி உட்கார்ந்திருந்தான் சாமிநாதன். அருகிலேயே மாலதியும். ரஞ்சனி எதிரில் வரவும், மன்னி, சாரை நினச்சா பயமாக இருக்கு மன்னி. நான் இதை ரங்கராஜன் சார்கிட்ட ஒப்படைக்காமல் உங்கள் விட்ட கொடுத்தது தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது சாமிநாதன். கொஞ்ச நாள் அவர் கண்ணிலே படாதீங்க. செல்லில் கூப்பிட்டா கூட பேசாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. அவரை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இவ்வளவு சமாதானம் சொன்னாலும் நான் செய்கிறது பெரிய தப்போன்னு தோணுது. நான் அவரை சமாளிச்சுக்கிறேன்.
அவர் உங்ககிட்ட வரமாட்டார். வரவும் நான் விட மாட்டேன். போதுமா? உங்களை நம்பித்தான் பண்ணியிருக்கேன். கவலையே படாதீங்க. அவர் ஒரு அம்மா கோண்டு. எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதே சமயம் அந்த சாவித்திரி என்ன பேசினாங்கன்னு தெரியணும். அவங்களுக்கு சொல்லிட்டீங்களா அவங்கக்கிட்ட? ஆமாம், நீங்கள் எப்போ வேணால் அவங்கள சந்திக்கலாம். அவங்கக்கிட்ட பேசி டயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். செல் நம்பரும் கொடுத்துருக்கேனே. சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்க. கத்தரித்து கொண்டு உள்ளே சென்றவள் திரும்ப வந்தவள் கையில் 1000 ரூபாய். அதை நீட்டினாள். எதுக்கு மண்ணி? கமிஷன் தான். வாங்கிட்டேனே. இது இந்த சிஸ்டர் தர அன்பளிப்பு. வாங்கிக்கிங்க. தயக்கத்தோடு வாங்கி கொண்டு வெளியேறினான். மாலதி விரைப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா, இப்போவே சாவித்திரி கூட பேசிட்டுமா? இவர் வர்றதுக்குள்ளே அவளை சந்திச்சிட்டா நல்லாயிருக்கும். பண்ணு. மாலதியும் தூண்டினாள். நீங்களே பண்ணுங்கக்கா, வீட்டுக்கு பெரியவங்க. எனக்கு அவ கூட பேச என்னவோ மாதிரி இருக்கே. உங்களுக்கு வீடு வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் அரவிந்தன் எதனால் இப்படி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரூம்லே பேசுவோமா? அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு என்ன மேற்கொண்டு செய்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதான் சொல்கிறேன், நீங்கள் சாவித்திரிக்கிட்ட பேசுங்க. அப்படியே நீங்கள் பேசுங்க. ஆனால் பயமாக தான் இருக்குது. பயப்படலடி. தம்பி ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுப்பானோன்னு தான். எங்கள் மேனேஜர் ரூமில் அவர் தலைக்கு மேலே ஒரு லோகன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். என்ன தெரியுமா? வலி இல்லையேல் வலிமை இல்லை. என்ன ஒரு அருமையான வாசகம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க இதை. அது இல்லை ரஞ்சா அக்கா, சிலருக்கு வாழ்க்கை ஆடுபுலி ஆட்டம். ஆடுங்களாம் நாம் இருந்தால் கடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் எப்போவும் ஆட்டு புத்தி எதுக்கு எடுத்தாலும் பயம். ஆனால் நீங்கள் புலிங்கிறது தான் என் அபிப்பிராயம். உங்களை பார்த்து தானே நானே புலியாக என்னை நினச்சிக்க ஆரம்பித்தேன். ரஞ்சனி ஏற்றிய குளுக்கோஸ் அருமையாக வேலை செய்தது மாலதிக்கு. படிவேகமாய் போய் ரிசீவரை எடுத்தாள். அட்வான்ஸ் தொகையை சுலையாக 10,000 வெற்றிலை பாக்கு பழத்தோடு டைரக்டர் பூர்ணச்சந்தர் நீட்டினார். மீனாட்சி தயக்கத்தோடு வாங்கி கொள்ள அப்பா ஆனந்தாச்சாரியும் ஸ்ரீனிவாசனும் மெல்லிதாக கைத்தட்டினார்கள். மீனாட்சி அதில் 3000 எடுத்துக்கொண்டு சொச்சத்தை அப்பா எதிரில் நீட்டினாள். இல்லைம்மா, இது உங்கள் முதல் சம்பாத்தியம். லட்சமாக சம்பாதியுங்கோ, அப்புறம் தாங்கோ. நான் அடிக்க ஒப்புக்கிட்டதே ஆசிரமத்துக்கு உதவத்தானே. மீனாட்சியின் பதில் பூர்ணச்சந்தரை உலுக்கியது. அப்போது அந்த 3000? ஸ்ரீனிவாசன் ஆவலையை அடக்க மாட்டாது கேட்டார். என் பேத்திக்கு சைக்கிள் வாங்கி தரதா சொல்லியிருந்தேன், அதுக்காகத்தான். பூர்ணச்சந்தர் கண்களில் உடனடியாக பனிப்பு. தொலைபேசியின் சினுங்களை தொடர்ந்து ஓடிப்போய் எடுத்தாள் குழந்தை ராகவி. ஹலோ, யார் பேசுகிறது? ராகவி அப்படி கேட்ட நொடி மறுமுனையில் மீனாட்சி குரல் ஒலித்தது. ராகா, பாட்டி பேசுகிறேன்டா கண்ணு. பாட்டி, எப்படிடா இருக்க? நான் என்னை விடு. நீ எப்படி இருக்க பாட்டி? பாட்டிக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், வீட்டில் யார் இருக்கா? யாருமே இல்லை பாட்டி, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்னம்மா சொல்கிறே? இன்னைக்கு மே தினமாச்சே. உன்னை அப்பன் அம்மா எல்லாருக்கும் லீவு தானே. அதை ஏன் கேட்குற? அப்பாவுக்கு ஆஃபீஸில் இன்றைக்கும் வேலையாம். அம்மா 3 நாளாக வேலைக்கு போகிறதில்ல. அத்தை வந்திருக்காங்கல்ல, அவள் இன்னும் ஊருக்கு போகலையா? இல்லை பாட்டி, இப்போ கூட அத்தையும் அம்மாவும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. உன்னை தனியாக விட்டுட்டாங்களா? ஆமாம், கேட்டை பூட்டி சாவி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாட்டி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதை சொல்லுங்க பாட்டி. நான் இதோ வரேன்டா கண்ணு, நீ வீட்டிலையே இரு. ஐயா, நீங்கள் வரப்போகிறீங்களா? எப்போ வருவீங்க பாட்டி? இப்போவே வாங்க பாட்டி. இப்போவே பாட்டி, உனக்கு ஒரு பரிசோடு வரப்போகிறேன். என்ன பாட்டி, என்ன பரிசு? நேரில் பார்க்கத்தானே போகிற. ஃபோனை வச்சிடுறேன், நீ ஜாக்கிரதையாக வீட்டில் இரு. வந்துட்டே இருக்கேன். தொலைபேசி முடங்கியது. அந்த குழந்தையின் முகத்தில் அசாத்திய மாற்றம். ஹாலில் டிஸ்பிளே செல்ஃப் இருக்கிறது. ஒரிசா குதிரை பொம்மையிலிருந்து விதவிதமாக எவ்வளவோ கிஃப்ட் ஐட்டங்கள். ஒரு மூலையில் அரவிந்தன் ரஞ்சனி கல்யாண படம், மறுபுறம் ராகவி மீனாட்சி
கட்டி கொண்டிருக்கும் படமும் இருக்கிறது. குழந்தை கண்ணாடி ரேக்கை தள்ளி அந்த படத்தை எடுத்து உற்சாகமாக மீனாட்சியின் கன்னத்தில் ஒரு முத்தம் பதித்தது. அதை எடுத்துக்கொண்டு மெயின் கேட் அருகில் போய் உட்கார்ந்து அப்புறம் என்ன நினைத்ததோ எழுந்து திரும்ப உள்ளே வந்து மெயின் கேட்டில் உட்புறமாக பூட்டப்பட்டு தொங்கும் பூட்டியின் சாவி டிவி மேல் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப மெயின் கேட்டை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டது. அதன்பின் அவளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வினாடியும் 1 மணி நேரம் பொழுது போலத்தான் கழிய ஆரம்பித்தது. வீதியில் ஏகத்துக்கும் மனித நடமாட்டம். எதற்கோ வெளியில் வந்து எதிர் வீட்டு ராஜேஸ்வரி ராகவியை சற்று ஆச்சரியமாக பார்த்தாள். ராகவி உடனே முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். ஏ ராகவி, உள்ளே உட்காராம அங்கே ஏன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கே? கையாட்டி கத்தியபடி கேட்டாள். குழந்தை பதில் சொல்லாமல் தொடர்ந்து வேறு பக்கமாகவே பார்த்தாள். உள்ள போடி, உங்கள் அம்மா உன்னை உள்ளே இருக்க சொன்னாங்க, போ உள்ளே போ. ராஜேஸ்வரி விடாமல் சீண்டவும் சீரினது போல் கோபம் வந்து திரும்பினாள். போக மாட்டேன், எங்கள் பாட்டி வரப்போகிறாங்க, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். என்னது, உங்கள் பாட்டியா? ஆமாம், இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அடுத்த நொடி ராஜேஸ்வரியும் ஆர்வம் தொற்றிக்கொண்டது. அவளிடமும் விறுவிறு என்று நடந்தாள். கதவருகே நின்று கொண்டு நிஜமாவா சொல்கிறே என்று கேட்டாள். ஆமாம், ராகவி அழுத்தமாக சொல்லிவிட்டு தெருவில் விற்றென்று பறந்து போன ஆட்டோ ஒன்றை ஆவலாக பார்த்தது. ராஜேஸ்வரி கையை சொடுக்கி கொண்டாள். வீட்டு வாசல்லே நோட்டம் போடுபவள் போல் நின்றும் கொண்டாள். நேரம் உருண்டது. பனகல் பார்க். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் ஏழை எப்படியோ சாப்பிட்டு உயிர் வாழ்வது போல பார்க்கில் அங்கும் இங்குமாக கொஞ்சம் பசுமை. அதையே மகா பெரிய விஷயமாக நினைத்து கொண்டு குழுமியிருக்கும் ஜனக்கூட்டம். அந்த கூட்டத்திலும் கூட தனக்கு ஒரு பிழைப்பு இருப்பதாக கருதி கொண்டு சுற்றி சுற்றி வரும் சுண்டல் வடை சிறுவர்கள். அவர்களை ஓவர்டேக் செய்து உள்ளங்கையை பார்த்து கைரேகை என்கிற பெயரில் கண்டதை சொல்லி கொண்டிருக்கும் ஜோசியக்காரர்கள். அத்தனை பேருக்கும் நடுவில் கெந்தி கெந்தி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் சாவித்திரி. நாங்கள் பச்சை புடவை உடுத்தியிருப்போம், நான் கொண்டை போட்டிருப்பேன், என் தம்பி சம்சாரம் பூனிட்டையில் இருப்பா, இதுதான் எங்கள் அடையாளம். ஃபோனில் மாலதி சொன்ன அடையாளத்தை தேடியபடி சுழன்றடித்தது அவள் விழிகள். அதிகம் தேட அவசியமில்லாதபடி அவர்களே காரில் வந்து இறங்கி அவள் எதிரில் வந்தனர். நீங்கள்? நாங்களே தான். அந்த விசாரிப்பும் பதிலுக்கும் பிறகு ஒரு அலப்பு பார்வை மாலதியிடம். ரஞ்சனியும் ஒரு தினுசாகவே பார்த்தாள். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இதில் மாலதி யாரு, ரஞ்சனி யாரு? சாவித்திரி வாஞ்சையாக கேட்டாள். நான் தான் மாலதி, இவ ரஞ்சனி. நான் எங்கள் அப்பா ஜாடை, அதை வச்சு கூடவா உன்னால் கண்டுபிடிக்க முடியல? சாரி, உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஓ, நீ தான் மாலதியா? பதிலுக்கு கேட்டுவிட்டு அவளை நெகிழுடன் சாவித்திரி பார்த்த விதத்தில் ஒரு பாசப்பரவசம். அப்படி உட்கார்ந்து பேசலாமா? ரஞ்சனி படு ஷார்ப்பாக விஷயத்துக்கு இழுத்து மரத்தடியை காண்பித்தாள். ஓ, பேசலாமே, வாங்க. சாவித்திரி சொல்லிக்கொண்டே நடந்தாள். முகத்தில் வலிச்சினுங்கள், உடம்பில் ஏறிய பிராந்தி பாட்டில்களின் காயங்களிலும் எரிச்சல் காந்தல். என்ன, உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? ரஞ்சனி தான் கேட்டாள். ஆமாம், சின்ன காயம், பெருசாக ஒன்றுமில்லை. சொல்லும்போதே மூடியிருந்த புடவை மார்பை மீறி தோள்பட்டை அருகில் ரத்தம் கசிந்து ஒரு ஆஸ்திரேலியா மேப் போல வடிவமாகியது. ஐயோ, என்ன இது, ரத்தம்? பெரிய காயமாக இருக்கும் போல இருக்கே. சொல்கிறேன், அதுக்குத்தானே வந்திருக்கேன். சாவித்திரியின் பதில் மாலதியை கொஞ்சம் இடித்தது. மன்னிக்கணும், நாங்கள் ஒன்றும் உங்கள் சந்தோஷங்களையோ துக்கங்களையோ விசாரிக்க வரல. என் தம்பிக்கிட்ட நீங்கள் பேசினதை தெரிஞ்சிக்கத்தான் வந்திருக்கோம். சூடான கடலையை ஊதி தோலை உதிர்க்கிற மாதிரி இருந்தது அவள் பேச்சு. தெரியும், சாமி எல்லாத்தையும் சொன்னான். என்ன சொன்னான்? பாய்ந்தாள் மாலதி. வீட்டு பத்திரத்தை அரவிந்தன் திருப்பி கொடுத்தது, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டது, என் அக்கா இப்போ வீட்டில் இல்லாதது எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பதில் மாலதியை கட்டியது. ரஞ்சனியோ மாலதிக்கு கிடைத்த அந்த சரியான பதிலை ரசித்தவளைப் போல தன் ரவுண்டை ஆரம்பித்தாள். பரவாயில்ல, உங்களுக்கு எல்லா லெவல்லையும் ஆட்கள் இருக்காங்க. இல்லைனா என் மாமனாரை நீங்கள் மயக்கி இருக்க முடியுமா என்ன? அது போகட்டும், என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசினீங்க? அவர் ஏன் வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்க நினைச்சாரு? ரஞ்சனி தன் வாழைப்பழத்தில் ஊசியை செருகும் பார்ட்டி என்கிற ரகமாய் வார்த்தைகளை விட சாவித்திரியின் கண்களில் கலக்கம், கண்ணீர் திரை போடத் தொடங்கியது. சாரி, நீங்கள் இப்படி அழுதாலாம் நானும் அக்காவோ உங்களுக்காக பரிதாபமெல்லாம் படமாட்டோம். அக்காவுக்கு கூட கொஞ்சம் விலகின மனசு. நான் அப்படி இல்லை. நீங்கள் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனது என்னன்னு எனக்கு தெரியணும். என்னக்கா? ரஞ்சனி பார்வையை மாலதி பக்கம் விட்டாள். கரெக்ட், வளவல கொல வேண்டாம். இதுக்கு தான் கூப்பிட்டேன், இதைத்தான் சொன்னேன்னு சொன்னால் போதும், நாங்கள் போயிடுறோம். மாலதியின் அசட்டுத்தனமான தீர்க்கம் அந்த நிலையிலும் சாவித்திரிக்கு சிரிப்பைத்தான் தந்தது. பரவாயில்லம்மா, நீ கெட்டிக்காரி தான்.
என்றால் கண்ணீரை சுண்டியபடி. இது பாராட்டா இல்லை பாராட்டுற மாதிரி குத்தலா? துளியும் சீற்றம் குறையாமல் பதிலுக்கு ரஞ்சனி அது மேலும் சாவித்திரிக்கு சிரிப்பை தந்தது. அக்கா, நான் சொல்லலை, நம்ம டென்ஷனை என்னமா ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ரஞ்சனி சுருதி கூட்ட சாவித்திரியின் முகமும் அசாத்தியத்துக்கு மாற ஆட்டோ அரவிந்தன் வீட்டு முன் நிற்க அதிலிருந்து முதலில் சைக்கிள் இறங்கியது. பின்னால் மீனாட்சி. பாட்டி! ராகவி ஓடி வந்து கதவை திறக்க முனைய சாவி கீழே விழுந்தது. பார்த்து கொண்டே இருந்த ராஜேஸ்வரியும் பாய்ந்து வர தொடங்கினாள். சைக்கிளை ஓரமாக நிறுத்திய மீனாட்சி ஆட்டோவை பார்த்து, நீங்கள் அப்படி ஓரமாக நில்லுங்க, வந்துடுறேன் என்றாள். ராஜேஸ்வரி காதிலும் அது விழுந்தது. வாங்க மீனாட்சி அம்மா, இப்போ தான் வழி தெரிஞ்சுதா? இவ்வளவு நாள் எங்கே போயிட்டீங்க? உங்களை இவங்க தேடாத இடம் இல்லை தெரியுமா? கேள்விகளாய் அடுக்கியவள் பார்வை சைக்கிளின் மேல் சென்றதும் புதிய சைக்கிள் என்பதன் அடையாளமாய் பாரில் காகித உரை பிரிக்கப்படாமல் இருந்தது. மீனாட்சி அவள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல், நீ சௌக்கியமா ராஜேஸ்வரி என்றாள் படு சகஜமாய். பாட்டி, நீ உள்ளார வா. சைக்கிள் எனக்கா? ராகவி சைக்கிள் அருகே போய் வருடியபடி அழைத்தது. உனக்கு தாண்டா கண்ணு, உனக்குத்தான் என்றாள். நான் உன்னை அப்புறமா பார்க்கிறேன் ராஜேஸ்வரி என்றபடியே உள்ளே சென்றாள். ஆட்டோ டிரைவர் சைக்கிளை தூக்கி கொண்டு பின்னால் வந்தான். ராஜேஸ்வரி முகத்தில் பதில் கிடைக்காத ஆத்திரம். திரும்பி போகாமல் அவளும் பின்னாலேயே நுழைந்தாள். ராகவி மீனாட்சியின் இடுப்பில் ஏறிக்கொண்டது. கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் கொட்டியது. பதிலுக்கு மீனாட்சியும் அப்படியே உள்ளே வீட்டை ஒரு பார்வை பார்த்தவள் முகத்தில் மழுக்கென்று சிமினி விளக்கு எரிந்தார் போல் அதிர்ச்சி. என்னடா கண்ணு இது? வீடு இப்படி ஒரே குப்பையாக இருக்குது. இன்னுமா உங்கள் அம்மாவும் அத்தையும் வரலே? இல்லை பாட்டி, நீ போனதுலேருந்தே எல்லாம் மாறிப்போச்சு. அம்மா ரொம்ப மோசம். அத்தையும் எப்போ பார் எதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது சரி, வந்ததும் வராதுமா உன் பாட்டிக்கிட்டே அம்மாவை போட்டு விட்டுட்டியா? உன்னை திருத்த முடியாது என்று பின்னால் இருந்தபடியே ராஜேஸ்வரி பேச சைக்கிளை முகப்பில் வைத்துவிட்டு திரும்பி போனான் டிரைவர். மீனாட்சி ராஜேஸ்வரியை ஒரு முறை முறைத்தாள். ராஜேஸ்வரி, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன்னு சொன்னேன்ல என்றாள். இல்லை மீனாட்சி அம்மா, உங்களை பார்க்கவும் எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு தெருவில் கேட்காதவங்க இல்லை. நான் என்ன உன்னை மாதிரி குமரி பெண்ணா ஓடி போகிறதுக்கும் போனால் கவலைப்படுறதுக்கும்? நான் எங்கேயும் போகலை, இதே ஊரில் தான் இருக்கேன். எனக்காக ஒன்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லார்கிட்டையும் சொல்லிவிடு. என்ன? சொல்லிடுறேன். ஆமாம், இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ கூட உடனே திரும்பி போயிடுவீங்க போல இருக்குதே. ஆட்டோக்காரரை போகாமல் நிறுத்தி வச்சுருக்கீங்க. இதை பார், உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ நான் என் பேத்தி கூட பேசணும். கொஞ்சம் நீ கிளம்புறியா? மீனாட்சியின் குரல் கடுமை துணிக்கவும் ராஜேஸ்வரி ஆர்வத்தின் வால் சுருள ஆரம்பித்தது. தேங்கி தேங்கி பின் செல்ல அவளை தொடர்ந்த மீனாட்சி வாசல் கேட்டை திரும்ப பூட்டினாள். மாலதியும் ரஞ்சனியும் ஸ்தம்பிப்பில் இருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்து வந்ததற்கு நேர் எதிராக சாவித்திரி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவர்களை அப்படியே கட்டி போட்டிருந்தது. நான் நல்ல காரணத்துக்காக, அதுவும் அவர் திருந்தி வழிக்கு வரணுங்கிறதுக்காக தான் அரவிந்தனை நான் கேஸ் போட சொன்னேன். ஆனால் அரவிந்தன் அதை சரியாக புரிஞ்சுக்கலையோ இல்லை அக்கா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் பல மாதமாகவே உங்களை சந்திக்கவும் பேசவும் துடித்ததெல்லாம் இதுக்கு தான். இந்த காயமெல்லாம் அவர் குடிப்போதையில் இருக்கும்போது ஏற்பட்டது தான். எனக்கு எது வேணா ஆயிட்டு போகட்டும், அவர் நல்லா இருக்கணும். அதை விட நீங்கள் இனியாவது நல்லா இருக்கணும். என்னால் பிரிஞ்ச குடும்பம் என்னாலேயே ஒன்று சேரணும். இதெல்லாம் இப்போ என் பிரார்த்தனை. சாவித்திரி கண்ணீர் சிந்த பேசியது. ஹேண்ட்பேக்கில் அவள் செல்ஃபோன் சினுங்கியது. சாரிம்மா என்றபடியே காதை கொடுத்தாள். மறுமுனையில் கண்மணி. அம்மா, ஐயா உங்களை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ரகலை, சீக்கிரமாக வாங்க. வந்துடுறேன் பதிலுக்கு சாவித்திரியும் சொல்லிவிட்டு இருவரையும் பார்த்தாள். இப்போ யார் ஃபோனில்? அவர் என்னை தேடுறாராம், ஒரே ரகலையாம். என்ன அப்பா, ஒரு திருந்தாத ஜென்மம். ரஞ்சா, அவரை சும்மா விடக்கூடாதுடி. ஆமாக்கா, இவங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சாரிங்க. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷத்தில் நாங்கள் உங்கள் பக்கம். அப்படின்னா என் வீட்டுக்காரர் அவர் அப்பா மேலே கேஸ் போடுவார். போட வைக்கிறேன், போதுமா? அம்மா, இதை மட்டும் நீ செஞ்சுட்டா அதை விட ஒரு நல்ல காரியம் இருக்கவே முடியாது. வேகமாக செய்ய சொல்லு. சினிமா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே செய்யலைன்னா எல்லாம் போயிடும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது எங்கள் சொத்து. கண்ட நாய்ங்க கொண்டு போக விட மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? உங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவங்க காலில் விழுந்து சமாதானப்படுத்துகிறேன். அது ரஞ்சனி தேங்க மாலதி பாய்ந்தாள். இதை பாருங்க, யார் செஞ்ச புண்ணியமோ அம்மா இப்போ ஒதுங்கியிருக்கா. அவள் அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது. இல்லை, இதில் மூலமே அவங்க தான். நாளைக்கு என்னை அவங்க தவறாக புரிஞ்சிடக்கூடாது.
அவங்கள கண்டுபிடிச்சி விஷயத்தை சொல்கிற விதமாக சொன்னால் அக்கா நிச்சயம் கேட்பாங்க. சாவித்திரி விடாப்பிடியாக பேச, ஒரு நிமிஷம் அந்த செல்ஃபோனை தர முடியுமா? ரஞ்சனி கேட்டாள். தாராளமாக நீட்டினாள் சாவித்திரி. அக்கா வீட்டில் ராகவி தனியாக இருக்கால, எதிர் வீட்டு ராஜேஸ்வரியை ஒரு பார்வை பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன். அவகிட்ட விசாரிச்சுடுறேன். கிளம்பி வந்துட்டே இருக்கோம்னு சொல்லிடுறேன். வீட்டுக்கு போய் உங்கள் தம்பிக்கிட்டே மண்டகப்படியை வச்சுப்போம். சரி சரி பண்ணு, பாவம் குழந்தை தனியாக இருப்பா. ரஞ்சனி மலமளவென்று எண்களை தட்ட ராஜேஸ்வரி படுவேகமாக காதில் பாய்ந்தாள். அக்கா, உங்கள் மாமியார் வந்திருக்காங்க, சைக்கிள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, உடனே திரும்பிடுவாங்க போல தெரியுது, ஆட்டோக்காரன் வெளியில் நிற்கிறான். ராஜேஸ்வரி சொன்னது எரி அம்பாய் வந்து பாய்ந்தது. என்னது, மாமியார் வந்துட்டாங்களா? சட்டென்று புறப்பட்டு விட்ட கேள்வியை அப்படியே அடக்கி திருப்பியவள் ராஜேஸ்வரி, நாங்கள் வரத்துக்கு நேரமாகும், ராத்திரி 10 மணி கூட ஆகலாம், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ராகவியை பார்த்துக்கோ என்றபடி சொல்ல செல்லை முடக்கினாள். மாலதி முகத்தில் ஆச்சரியம். ரஞ்சனி செல்போனில் கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுவிட்டு தடுமாறுவதையும் மாலதியும் சாவித்திரியும் கவனித்தார்கள். மாலதி கேட்டே விட்டாள். ரஞ்சா, என்ன, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டே? ராகவி வீட்டில் தனியாக இருக்கா? ஆமாம் ஆமாம், அவள் நாம் இந்த பக்கம் வரவும் அந்த பக்கமாக விளையாட போயிட்டாலாம். அதான் ராஜேஸ்வரி சொன்னான். வீட்டை கவனமாக பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தான்னு கேட்டா தானே. படு சமயோகிதமாக ரஞ்சனி சமாளித்தாள். சரி, நாம் வரத்துக்கு ராத்திரி 10 மணி ஆகும்னு சொன்னியே, ஏன்? அது போகும்போதே வக்கீலை பார்த்துட்டு போயிடலான்னு தான். எப்படி கேஸ் போடலாம், எந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பணும்னு எவ்வளோ விஷயம் இருக்குது.